ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்னடா அகப்பையோட வந்திருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அகப்பைக்கு தான் வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுவையான எங்க யாழ்ப்பாணத்து முட்டமா தான் செய்ய போறேன். முட்டமான்னு சொல்லுவினோம், ஓட்டுமான்னு சொல்லுவினோம், சத்துமான்னு சொல்லுவினோம். அதுக்கு நிறைய பல வகை பேர் உண்டு. ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா முட்டமான்னு தான் சொல்லுவினோம். செம்ம டேஸ்டா இருக்கும், நல்ல ஹெல்தியான ஒரு சாப்பாடு கூட. காலம்பு சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், இல்லாட்டிக்கு ஈவினிங் ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இந்த முட்டை மாவை செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு போனிலேயோ ஒரு போத்தலையோ போட்டு வச்சிட்டோம்னு சொன்னா, இப்ப வெளியூருக்கு போறாக்கள், வெளியூர்கள்ல வேலைகளுக்கு போவினோம், அவைகளுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பிரயோசனமா இருக்கு. டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம் வேலையால வந்தோடனே. அந்த மாதிரி ஒரு சுவையான முட்டமா தான் செய்ய போறேன். வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாமா? வாங்க செய்யலாம். முட்டமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாமா? இது நான் கூட செய்யறேன், நீங்க குறைச்சி செய்யறேன்னா குறைச்சி செய்யலாம். இது பாருங்க, வறுத்த அரிசிமா எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசியை ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு திரிச்சு அதுக்கு பிறகு வறுக்கணும். வறுத்தெடுத்திருக்க சிவப்பரிசிமா 1.5 கிலோ சிவப்பரிசிமா எடுத்திருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உளுத்தம்மா எடுத்திருக்கிறேன் 1 கிலோ. இந்த உளுத்தமாவும் நானே செய்ததுதான். உளுந்த வறுத்தெடுத்து திரிச்செடுத்த உளுத்தம்மா 1 கிலோ. 1.5 கிலோ அரிசிமாக்கு 1 கிலோ உளுத்தம்மா எடுத்திருக்கிறேன். தேங்காய் பூ எடுத்திருக்கேன், ஒரு பாதியும் கொஞ்சம் குறையுமா திருவி எடுத்திருக்கிறேன். சீனி எடுத்திருக்கிறேன், 1 கிலோ சீனி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு குறைவா வேணுமெண்டா நீங்க சீனியை குறைக்கலாம், கூடவா வேணுமெண்டா இதை விட கொஞ்சம் கூட்டியும் சேர்க்கலாம். முட்டை எடுத்திருக்கிறேன், 12 முட்டை எடுத்திருக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன், 1 போத்தல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். உப்பு எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சமா தான் சேர்ப்பேன், கணக்க சேர்க்க போறதுல ஒரு கொஞ்சமா தான். இது இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் முட்டமா செய்யறதுக்கு. இப்ப வாங்க இப்ப கடகடன்னு நாங்க முட்டமாவை செய்யலாம். முதல் பாத்தீங்கன்னா முட்டையோட உடைச்சு எடுப்போம். இதுல பாருங்க, நல்ல மஞ்சள் கரு முட்டை தான் எடுத்திருக்கேன். இந்த ஜெலோ ஜோக்குன்னு சொல்லுவோம், அந்த முட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி முட்டையை உடைச்செடுப்பேன். இந்த முட்டையை பாருங்க, இதுல வெடுக்கு இருக்கும். இந்த முட்டையில வெடுக்கு உங்களுக்கு அது வேணாமண்டா எடுக்கலாம். நான் உடைச்சிட்டு நானும் இதுல எடுத்துருவேன் வெடுக்கு. ஏன்னா அந்த முட்டை அந்த வெடுக்கு மனம் மணக்கிறாக்கள் அதை எடுக்கலாம். முட்டை விடுது. இனி வந்து நல்லெண்ணெயை சேர்ப்போம் முட்டையோட. ஓய் என்னம்மா? எக். நல்லெண்ணெய் பார்த்தீங்களா? இப்ப நல்லெண்ணெய் முட்டையும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன், நான் பார்த்துட்டு பிறகு நான் முட்டைமா செய்யும் போது விடுவேன். இப்ப இது ரெண்டையும் நல்லா கலந்து விடுவோம். ஆகலும் அந்த கரையோண மண்டியில் 2 மொண்டு சேர இப்படி இந்த மாதிரி விஸ்கால கலந்து விட்டா சரி. விஸ்கோ இல்லை கரண்டியோ என்ன தலையை வச்சு இந்த மாதிரி கலந்து விடுவோம். இவ ஜெனலி முட்டைமா சாப்பிட வந்திருக்கிறான். முட்டைமா வேணுமா? இது பாருங்க, இந்த மாதிரி கலந்துடுவோம். என்ன வேணும்? இப்ப கலந்து விட்டாச்சு. இனி பாருங்க, இதுல அரிசி மா எடுத்திருக்கிறேன். அரிசி மாவையும் இந்த உளுத்த மாவையும் ஒன்றா கலப்போம். சேர்த்துட்டு அதெல்லாம் கலந்து விடுவோம். இருக்கா நீ பாருங்க, இந்த மாதிரி இனி இதோட சீனியையும் சேர்ப்பேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்க ஒயிட் சுகர் எடுக்கலாம்.
இனியும் சேர்த்துட்டு கையை நல்லபடியா கழுவியாச்சு இதை நல்லா கலந்து விடுவோம். ஓ அவன் சமைக்கிறான். உப்பு கொஞ்சம் சேர்ப்போம் பாத்தீங்களா, என் புள்ள ஞாபகப்படுத்திட்டு கொஞ்சமா. இப்ப இனி இதை கலந்து விடுவோம். இருக்கா சீனி அரிசிமா உளுத்தம்மா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. சீனி காணுமா இல்லையாண்டு நீங்க கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காணாடிக்கு நீங்க சேர்க்கலாம். தேங்காய் பூவை நாங்க முட்டமா செஞ்சு கொண்டிருக்கேக்க நாங்க கடைசியா இந்த கணக்கான பதம் வரைக்கும் தேங்காய் பூ சேர்க்கணும். உப்பு சேர்க்க கூடாது, நேரத்தோடய சேர்த்தோம்னா எரிஞ்சிடும். இனி இங்கால பாருங்க முட்டையும் நல்லெண்ணெயும் கலந்து வச்சிருக்கிறேன். இனி இதையும் இதுல சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம், ரெடியா சேர்க்காம சேர்த்துட்டு இதை கலந்து விடணும். ஓய் என்னம்மா வாட்ச் வாட்ச் எங்க இருக்கு வாட்ச்? இப்ப மிச்சத்தையும் சேர்ப்போம். ஆக கூடையும் சேர்க்கலாம் நல்லெண்ணெய். நான் கணக்காத்தான் சேர்த்துக்கேன். ஆக கூடுதலா சேர்த்தோம்டா அந்த கன நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அதாலதான் நல்லா கலந்து விடுவோம். இப்ப எல்லாத்தையுமே நான் கலந்து எடுத்துட்டேன். நீங்க பாருங்க இந்த மாதிரி சட்டியை வச்சுட்டேன் சூடாட்டுக்கும். இந்த மாதிரி தான் கலந்து எடுத்துருக்கேன். அப்படி கையால நாங்க பிடிக்கும் போது இப்படி இருக்கணும், இப்படி உடையிற அளவுக்கு பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். அந்த லூஸா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். கொஞ்சமா செய்யறேன்னு சொன்னா நீங்க நல்லெண்ணெயை கொஞ்சம் கூட விட்டு நல்லா அந்த குழச்சி எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ரொட்டிமா பதம் மாதிரி கொஞ்சம் சாஃப்டா அந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு நல்லா உதிரி உதிரியா வறுத்தெடுக்கலாம். அது நாங்க 1 மாசம் வச்சிருக்கோம்னு சொன்னா அப்படி செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு 6 மாசம் 7 மாசம் வச்சு சாப்பிடுறேன்னு சொன்னா அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா 1 மாசம் வச்சு செய்யறேன்னா அது இருக்கும். அப்படி கூட நாள் வச்சு செய்யறேன்னா நல்லெண்ணெய் கூட விட்டோம்னா பழுதா போயிடும். அதாலதான் நான் இப்படி கணக்கா விட்டுருக்கேன். இப்ப சட்டி சூடானோன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே எல்லாத்தையும் முண்டா சேர்த்து வறுத்தெடுக்க வேண்டியதான். வறுபட்டு வரும்போதுதான் கடைசியா தேங்காய் பூ சேர்க்க போறேன். இப்ப சேர்க்க போறது இல்ல. இப்படி சட்டி என்னதான் பாருங்க அகலமா வடிவா வறுக்கலாம். இப்ப பாருங்க சட்டி சூடாயிட்டு முதல் ஒரு கொஞ்சத்தை சேர்ப்பேன். சேர்த்து வறுத்துட்டு வறுபட்டு வரையக்க மிச்சத்தை சேர்க்கலாம். பாத்தீங்களா இப்படின்னா தான் விட்டு இப்படி சட்டியண்டைக்க பாருங்க விட்டு வீதியா இருக்குது வறுக்க எங்களுக்கு. இப்படி கொஞ்சம் வறுத்துட்டு இந்த கட்டிகள் இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் இப்படி இந்த மாதிரி அகப்பியால இப்படி தேய்ச்சி வறுக்கணும். இப்படியே வறுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க வேண்டியதான் மிச்சத்தை. ஒரே அடியா சேர்க்காம இங்க பாருங்க இதோட மிச்சத்தை சேர்க்கணும் வறுத்து கொண்டு. கொஞ்சமா அப்படி வறுத்து போட்டு பேந்து மிச்சத்தை அந்த மாதிரி இதே மாதிரி மிச்சத்தையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு வறுப்போம். தேங்காய்ப்பு வறுபட்டு நல்ல ஒரு கணக்கா வறுபடுற பதம் வரைக்குள்ளதான் நான் தேங்காய்ப்பு சேர்ப்பேன். இப்பயே சேர்த்த மாட்டா தேங்காய்ப்பு எரிஞ்சிடும். தேங்காய்ப்பு விருப்பம் இல்லையண்டா நீங்க சேர்க்காமலும் விடலாம். ஆனா தேங்காய்ப்பு சேர்த்தா நல்லா இருக்கு. முட்டை காணாத மாதிரி இருக்குது. அதால பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு 2 முட்டையும் ஒரு கொஞ்சமா நல்லெண்ணெயும் சேர்த்து கலந்து விடுறேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 14 முட்டை சேர்த்துருக்குறேன். வரப்பா இப்படியே வறுக்கேக்க நாங்க இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த அகப்பியால் இப்படி கலந்து விட்டு வறுக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி வறுத்தோம்னா எல்லா இடம் பிரண்டு அது அப்படியே வறுபட்டு வந்துடும். பாருங்க வறுபட்டு வந்து கொண்டிருக்கு. இன்னும் நல்லா வறுபடுவோம். இங்க சின்ன இப்படி கட்டி மாதிரி வரும். தெரியுதா? இன்னும் நல்லா வறுபடட்டுக்கும். நல்ல பொறுமையா இருந்து வறுக்கணும் நண்பர்களே. அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான சத்தான ஒரு முட்டைமா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 15-20 நிமிஷமா வறுத்து கொண்டிருக்கிறோம். சட்டி சூடாகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல மொத்த சட்டி மெல்லிய சட்டியில வச்சோம்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்படி மொத்தமான சட்டி என்றா தான் நல்லா ஒரு 15-20 நிமிஷம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். ஏன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பாருங்க
நல்ல கொஞ்சம் இந்த பாருங்க இப்படி கட்டி கட்டியா வந்திருக்கணும், கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய்ப்பு சேர்க்கிறேன்னா சேர்க்கலாம். நான் தேங்காய்ப்பு 3 வச்சிருக்கேன் சேர்க்கறதுக்கு. நான் இதை ஆர்டர் வந்தாக்கள் தேங்காய்ப்பு வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அதால பாத்தீங்கன்னா இப்போது நல்ல வேலை நண்பர்களே, ஜஸ்ட் மிஸ் இப்பதான் கால் பண்ணினாங்க தேங்காய்ப்பு வேணாம்னு சொல்லி. அதால நான் தேங்காய்ப்பு சேர்க்கல. நீங்க தேங்காய்ப்பு சேர்க்கிறேன்னா இந்த ஸ்டேஜ்ல தேங்காய்ப்பு சேருங்க. பாத்தீங்களா அப்படி குட்டி குட்டியா கட்டிப்பட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு வறுத்தீங்கன்னு சொன்னா நல்ல கணக்கா தேங்காய்ப்பு பொட்டு நிறமா வறுபட்டு வரும். இல்லைன்னு சொன்னா முதலே சேர்த்தோம்னா தேங்காய்ப்பு எரிஞ்சிடும். அதாலதான் இப்ப இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். பதம் வரையில்லை, இன்னும் நல்லா வறுபடும். இப்ப பாருங்க நண்பர்களே, எங்களோட முட்டமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி சட்டியில ஒட்டுப்படக்கூடாது பாருங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க, இப்படி நாங்க சட்டியில வறுக்க இப்படி ஒட்டுப்படக்கூடாது பாருங்க. இந்த மாதிரி ஒட்டுப்பட்டுச்சுன்னா அந்த ஈரத்தன்மைகள் இருக்கு அப்படி என்னத்தான் நீங்க அது நார்மலா அப்படி சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க இங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி கட்டியா வரும். இந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேண்டா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் இதை வறுத்து போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்க்கலாம். நான் சேர்க்கல. தேங்காய்ப்பு சேர்க்க விருப்பம் வேண்டாலும் நான் சொன்ன ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய்ப்பு சேர்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும். அது கொஞ்சமா செய்யறேன்டா, நாங்க வீட்டு பாவனைகளுக்கு வீட்டுல செஞ்சு வைக்கிறேன்டா தேங்காய்ப்பு செய்யலாம். இப்படி கணக்கையா நாளைக்கு வச்சு செய்யறாங்களுக்கு தேங்காய்ப்பு தேவையில்லை. நல்ல வேலை நண்பர்களே, அந்த கஸ்டமர் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் தேங்காய்ப்பு சேர்க்கிற நேரத்துல பார்த்து டக்குன்னு சோபா தேங்காய்ப்பு வேணாம்னு சொல்லிச்சினோம். அதால சேர்க்கல. இல்லாட்டி சேர்த்துதான் கொடுத்துருக்கணும். இப்ப பாத்தீங்களா இந்த சூப்பரான முட்டமா ரெடி. எப்படி உதிரி உதிரியா பாருங்க. இதுதான் பாரம்பரிய முறையில செஞ்சிருக்கேன். சரியா? முட்டைமா உங்களுக்கு விருப்பம்னா மிளகு சீரகம் சேர்க்கலாம், அதுவும் பாரம்பரியம் தான். தேங்காய்ப்பு சேர்க்கறதும் பாரம்பரியம் தானே. பிறக்குமா இப்ப பாருங்க எங்களோட முட்டைமா ரெடி. நீங்க ரேக்கு மாத்துவோமா? இங்க பாருங்க இப்படி இருக்கணும். என்னடா கல்லு மாதிரி இருக்கு கேட்க கூடாது, அப்படித்தான் இருக்கும். அது சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு. பாத்தீங்களா? ஓகே நண்பர்களே, இப்ப எங்களோட சுவையான முட்டைமா ரெடி. இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் சாப்பிடுவாம்மா? போதுமே, சுடுவது அதால கொஞ்சமா சாப்பிடு பாக்குறேன். சரியா? சுடுவது சூப்பரா இருக்கு நண்பர்களே. அப்படி இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டு பேரு சுடாது. எப்படி இருக்கு? கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா தூர இடங்கள் நாங்கள் பயணம் போகும்போதெல்லாம் இதை செஞ்சு கொண்டு போனோம்னா வச்சு வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல நாங்க பின்னுற டைம்லயும் சாப்பிடலாம், நல்ல ஒரு சுவையா இருக்கும். முட்டைன்ற அந்த வெட்டுக்கு மனம் எதுவுமே இருக்காது. நல்லெண்ணெய் நீங்க முதல் செய்யும் போது நினைக்கலாம் என்னடா முட்டை நல்லெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு இப்படி செய்யறேன்னா, நான் செஞ்சு முடிஞ்சு அதை சாப்பிடேக்கா அந்த சுவையே வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இதெல்லாம் எங்களோட முன்னோர்கள் செஞ்ச சாப்பாடு. என்ன இப்ப நானும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இப்ப நாங்க உங்களுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி சொச்சி இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். கண்டிப்பா நீங்க அடுத்து என்ன அது வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு. ஆனா இது ஆரோக்கியமான சாப்பாடு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு ஆறணும், நல்லா ஆறணும்னு ஒரு போத்தல போட்டு வச்சீங்கன்னா பிள்ளைகளுக்கு பின்னேரத்துல கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னா மறக்காம சோபா சாஸுக்கு முட்டைமாக்கு ஆர்டர் பண்ணலாம். என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. சுவையான முட்டைமா ரெடி ரெடி ரெடி.